Daily. Taste the Daily. மக்கா வணக்கம். ஐயா ஸ்டாலின் சாதிச்சிட்டாருப்பா. இந்தியாவிலேயே வருவாய் பற்றாக்குறை அதிகம் இருக்கிற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குப்பா. வருவாய் பற்றாக்குறைனா என்னன்னு கேட்குறீங்களா? வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வரவுக்கு மீறி செலவு பண்ணுறது தான். கடலுக்கு பேனாசில் வைக்கிற திட்டத்தை எல்லாம் அவசரப்பட்டு தடுத்துட்டோம் மக்கா. அதை தடுக்காமல் விட்டுருந்தோம்னா வெட்டி செலவு பண்ணுறதுல முதல் இடத்தை பிடிச்சிருப்போம். அட நான் சொல்லலை, விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஏதோ நிதி மேலாண்மையை மேம்படுத்த போகிறேன்னு பொருளாதார புலிகளெல்லாம் வச்சு குழுவெல்லாம் போட்டாங்க. என்ன தான் செஞ்சாங்க? நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே தான் போகுது. சரி மக்களே, குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை விளக்கமாக சொல்கிறேன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கம் அரசு சமூக நீதி விடுதியில ஒரு மாணவனை நிர்வாணமாக்கி அடிச்சு துன்புறுத்தி அதை வீடியோவா எடுத்து வைரலாக்கியிருக்காங்க. பேர்ல சமூக நீதி இருந்தா போதுமா? மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டாமான்னு பெற்றோர்கள் கேட்கிறாங்க. கோயம்புத்தூர் பக்கம் மாநகராட்சி பூங்காவில் இருக்கிற சந்தன மரத்தை ராவோட ராவா வெட்டி கடத்திருக்காங்கப்பா. ராத்திரி முழுக்க நல்லா உறங்கிட்டு இருந்த காவல்துறை காலையில வாக்கிங் போன மக்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. தேடுங்க சார், தேடுங்க, நல்லா தேடுங்க. திருப்பத்தூர் பக்கம் பள்ளி மாணவர்கள் யூனிஃபார்மோட கடையில நின்று சிகரெட் புகைக்கிற காட்சிகள் வந்திருக்குப்பா. ஐயா ஸ்டாலின் பெரிய மனசு பண்ணி தமிழ் புதல்வன் திட்டத்தை பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தினா ரொம்ப வசதியா இருக்கும். விடியல் தேடி வாக்களித்த பெற்றோர்களே, ஸ்டாலின் ஆட்சியில மாணவர்கள் எப்படி சீரழிகிறாங்கன்னு பாருங்கப்பா. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாத்தின திமுக அரசாங்கத்தை கண்டிச்சு கடலூர் பக்கம் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மொட்டையடிச்சு பட்டநாமம் போட்டு நூதன முறையில போராட்டம் நடத்திருக்காங்க. இத்தனை ஊழியர்களோட சாபம் சும்மா விடாதுன்னு வேதனையோட சொல்றாங்க. குறுஞ்செய்தியை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கம் கடமையை செய்ய போன அரசு அதிகாரியை அடிச்சு துவச்சி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்கப்பா. பெட்டி கடையில் போதைப் பொருளை விற்றுருக்காங்க. அதை தடுக்க போன அதிகாரிக்கு இத்தனை கொடுமையும் நடந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அவரோட உதவியாளரை கூட்டிட்டு கடைகளில் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஆய்வு பண்ணதுல ஒரு மளிகை கடையில் குட்கா பொருட்கள் இருந்திருக்கு. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் கஞ்சா மெத்துன்னு விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் எல்லாம் கிராமங்கள் வரைக்கும் கிடைக்குது. மளிகை கடையில் குட்கா இருக்கிறது பெரிய விஷயமா? குட்காவை பார்த்த அதிகாரி கடமை தவறாமல் கண்டிச்சிருக்கிறாரு. கடுப்பான கடைக்காரங்க கண்ட மாதிரி போட்டு அடிச்சிட்டாங்க. அந்த அதிகாரி கூட போன உதவியாளரோட சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். இந்த ஆட்சியில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. சாதாரண மக்கள் குற்றங்கள் செய்ய தயங்குறதே இல்லை. காவல்துறை மேலே பயமே இல்லாமல் போயிடுச்சு. அதை சரி செய்வதற்கான பணிகளை இந்த கவர்மெண்ட் செய்யவே மாட்டிக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியல மக்கா. மக்கா, மறுபடியும் தமிழ்நாட்டில் சந்தன கடத்தல் நடக்க ஆரம்பிச்சிருக்கையா. சந்தன கடத்தல்னு சொன்னது அடர்ந்த காட்டுக்குள்ளே நடக்குதுன்னு நினச்சிட்டிங்களா? கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தான் நடக்குது. மாநகராட்சி பூங்காவில் இருந்த சந்தன மரங்களை வெட்டி கடத்தியிருக்காங்க. போலீஸ்காரங்க உட்பட அரசு அதிகாரிகளை எல்லாம் என்ன தான் செய்கிறாங்க? எப்படி இந்த மாதிரி திருட்டெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது? கோயம்புத்தூர் மாநகரில் பல இடங்களில் சந்தன மரங்கள் இருக்கு. கலெக்டர் ஆஃபீஸு, காவலர் குடியிருப்பு, அரசு அதிகாரிகள் குடியிருப்புன்னு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பல இடங்களில் சந்தன மரங்கள் இருக்கு. இந்த மரங்களை ஏதோ ஒரு மர்ம கும்பல் வெட்டி கடத்தி இருக்கு. காவல்துறையும் கடத்தல் கும்பலை பிடிக்க மாச கணக்கில் போராடிட்டு இருக்காங்களாம். இந்த நிலைமையில நேற்று கோவை காந்தி மாநகர் பகுதியில் இருக்கிற மாநகராட்சி பூங்காவுக்குள்ள புகுந்த மர்ம கும்பல் 4 சந்தன மரங்களை வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. காலையில
பார்க்குக்கு வாக்கிங் வந்தவங்க பார்த்து சொன்ன பிறகுதான் காவல்துறைக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு. மாநகராட்சி பூங்காவில் இருக்கிற சந்தன மரங்களை எப்படி துணிச்சலா வெட்டி எடுத்துட்டு போக முடியுது? சத்தமே இல்லாம சந்தன மரங்களை வெட்டுவது எப்படி? காவல்துறை பற்றி கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த கடத்தல துணிச்சலா செய்யற அந்த நபர் யாரு? இப்படி பல கேள்விகள் எழுது. சந்தன மரங்கள் வெட்டுறதுனா, அதுவும் 4 மரத்தை வெட்டணும்னா கண்டிப்பா சில மணி நேரமாவது ஆகும். அதுவரை காவல்துறை ரோந்து பணிக்கே வரலையா? சரி, வெட்டின மரத்தை வண்டி வாகனத்துல தானே ஏத்திட்டு கொண்டு போனோம். எந்த செக் போஸ்ட்லயும் கடத்தல் கும்பல் சிக்கலையா? இப்படி பல கேள்விகளை பொதுமக்கள் கேட்குறாங்க. பதில் சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்களா? இந்த மாதிரி கொடுமை எல்லாம் ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தாம்ல நடக்குது. ஒரு 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது, இப்படி எதுனா ஒரு கொடுமை பார்த்துருக்கோமா? அப்படி என்ன கொடுமைன்னு கேட்குறீங்களா? உசிலம்பட்டி பக்கம் ஒரு மாணவனை சக மாணவர்கள் நிர்வாணப்படுத்தி ராகிங் பண்ணனதும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க. அதை நீங்களே பாருங்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கம் நம்ம சொக்கானூரணி இருக்குல்ல, அங்க அரசு மாணவர் விடுதி இருக்குப்பா. ஐயா ஸ்டாலின் கொஞ்ச நாள் முன்னாடி சமூக நீதி விடுதின்னு பகுமானத்துக்கு பெயர் மாத்தினாரே, அந்த விடுதி தான். அதுல அரசு கல்லூரி மாணவர்கள், அரசு ITI மாணவர்கள் தங்கியிருக்காங்க. இப்படி தங்கியிருந்த ஒரு அப்பாவி பயலை கூட இருக்கிற பசங்க ராகிங்ன்ற பேர்ல ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. நிர்வாணமாக்கி அடிச்சு உதச்சி வீடியோ எடுத்து அதை அந்த பையனோட அப்பாவுக்கே அனுப்பி அட்டூழியம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ண பசங்க மேல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. மக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க. அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்ததுப்பா. இந்த மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிஞ்சு போற சம்பவங்கள் எத்தனை நடந்திருக்கு? முடிஞ்சா எண்ணி சொல்லுங்க. எப்போ இந்த விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போ இருந்தே மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. ராகிங் பண்றது ஒரு பக்கம், போதைப் பொருள் வியாபாரம் பண்ணி பல இளைஞர்கள் இன்னைக்கு ஜெயிலில் கிடக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சரியான நிர்வாகம் இல்லாததுதான். சும்மா விடுதிக்கு சமூக நீதி விடுதி அப்படின்னு பெயர் மாத்தினா மட்டும் போதுமா? அங்க மாணவர்கள் என்ன நிலையில இருக்காங்க, போதைக்கு எதுவும் அடிமையா இருக்காங்களா, இல்ல நல்ல மனநிலையில இருக்காங்களான்னு இப்படி பல விஷயங்களை கவனிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட வேலை. அதை செய்யணுமா இல்லையா? அமைச்சர் பெயிண்ட் வாலியை வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணுவாரு, முதல்வர் பேரை மாத்தி வச்சு விளம்பரம் பண்ணுவாரு. இப்படி விளம்பர பிரியர்கள் ஆட்சியில் இருக்கிற வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியல்ங்கிறது வெறும் வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்கும். மக்கா, ஐயா ஸ்டாலின் சென்னைக்குள்ளே ஆட்டோவில் பயணம் பண்ணுறதுக்காக ஆப் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்காப்புல. அந்த ஆப்பில் புக் பண்ணால் தனியார் ஆப்பில் இருக்கிற கட்டணத்தை விட அதிக கட்டணம் காட்டுதான். அரசு வெளியிடுற ஆப்பில் தனியாரை விட கம்மியாக தானே கட்டணம் இருக்கணும். அதை விட அதிக கட்டணம் இருந்தால் மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்க? உண்மையிலே மக்களோட வசதிக்காக இந்த ஆப்பை உருவாக்குனாங்களா, இல்லை வழக்கம் போல் விளம்பரத்துக்காக உருவாக்கி இருக்காங்களான்னு தெரியலை. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இத்தோடு முடிஞ்சுது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.